தமிழர்களுக்கு வணக்கம். சாதித்து காட்டிய முல்லைத்தீவு மாணவனை கொண்டாடிய ஊர் மக்கள். அகில இலங்கை ரீதியில் இடம்பெற்ற 3000 மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கு பற்றிய முல்லைத்தீவை சேர்ந்த ஜேனா விதுசன் என்ற மாணவன் முதலிடத்தை பெற்று சாதித்து காட்டியுள்ளார். அதிலும் குறிப்பாக அவர் 3000 மீட்டர் ஓட்ட போட்டியினை சுமார் 9 நிமிடங்களில் ஓடி சாதனை படைத்துள்ளதை அடுத்து அந்த மாணவனுக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதாக நாங்கள் உங்களுக்கு செய்திகளின் ஊடாக தெரியப்படுத்தி இருந்திருந்தோம். இந்த நிலையில் அந்த முல்லைத்தீவை சேர்ந்த மாணவன் தன்னுடைய ஊருக்கு சென்ற வேளை ஊர் மக்களினாலும் பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள் என பலதரப்பட்டவர்களாலும் அந்த மாணவன் வீதியில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு அந்த மாணவனுக்கான கௌரவிப்பு வழங்கியுள்ளமை தொடர்பாக புகைப்படங்கள் வெளியாகி பலருக்கு முன்னுதாரணமாக இருந்து வருகின்றது. இவ்வாறு பாடசாலையில் கல்வி பயில்கின்ற மாணவர்கள் தங்களுடைய பல்தரப்பட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அவர்களுக்கான கௌரவிப்பையும் பெற்றுக்கொள்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் முல்லைத்தீவில் மிகவும் பின்தங்கிய கிராமம் ஒன்றில் வசித்து வந்த இந்த விதுசன் என்று சொல்லப்படுகின்ற மாணவன் தன்னுடைய விளையாட்டு துறையில் இருக்கின்ற ஆர்வத்தினை 3000 மீட்டர் ஓட்ட போட்டியில் காட்டியுள்ளார். முல்லைத்தீவில் துணுக்காய் வலயத்தை சேர்ந்த முல்லைத்தீவு முத்து ஐயன்கட்டு இடதுகரை அரசினர் கலவன் பாடசாலையை சேர்ந்த இந்த மாணவனை இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி கொழும்பு தியகம விளையாட்டு மைதானத்தில் கனிஷ்ட மெய்வல்லுநர் விளையாட்டு போட்டி இடம்பெற்றிருந்தது. இதில் அகில இலங்கை ரீதியில் உள்ள பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் பலர் பங்கு பெற்றிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் 18 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் 3000 மீட்டர் ஓட்ட போட்டியிலே முல்லைத்தீவு பாடசாலையை சேர்ந்த ஜேனா விதுசன் என்ற மாணவன் பங்கு பெற்றிருந்தார். இந்த நிலையில் அவர் இந்த ஓட்ட போட்டியில் 9 நிமிடங்களில் ஓடி முடித்து சாதனை படைத்திருக்கின்றார். இதன் பின்னதாகவே இந்த மாணவன் தன்னுடைய ஊருக்கு திரும்பிய வேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெருமை பேசும் அளவிற்கு இந்த மாணவனுடைய சாதனை தற்பொழுது உலா வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்தியாவிற்கு சென்றிருந்த அசானி அங்கு தன்னுடைய பாடலை பாடி இலங்கைக்கு வருகை தரும் பொழுது அவரை ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வரவேற்று அவருக்கான கௌரவிப்பையும் வழங்கியிருந்தார்கள். எவ்வளவுக்கு அசானி பேசு பொருளாக இருந்தாரோ அவ்வளவுக்கு மக்கள் மத்தியும் பல கேள்விகள் எழுந்தன. இவ்வாறு அவர் இந்தியாவில் சென்று பாடிய பொழுது அவரை கொண்டாடுகின்றீர்களே, இருப்பினும் இலங்கையிலிருந்து பல சாதனை மாணவர்கள் தங்களுடைய பல்தரப்பட்ட திறமைகளை காட்டி சாதனை படைத்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களை ஏன் இவ்வாறு கொண்டாடுவதில்லை என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் அண்மையில் பலதரப்பட்ட பாடசாலைகளில் கல்வி கற்று வருகின்ற மாணவர்கள் தங்களுடைய துறைகளில் சாதித்து வருகின்றமை தற்போது வெளிக்கொண்டு வருகின்ற இடத்தில் ஊர் மக்கள் அவர்களை கொண்டாடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே முல்லைத்தீவு என்றாலே அனைவருக்கும் தெரியும். அங்கே இருக்கின்ற பாடசாலைகள் எல்லாம் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் சில பாடசாலைகள் இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அங்கு திறமை படைத்த மாணவர்களும் இருக்கின்றார்கள் என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. முல்லைத்தீவில் முத்தையன்கட்டு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த இந்த பாடசாலை மாணவன் அந்த பாடசாலையில் விளையாட்டு துறையில் பயிற்சிவிப்பாளராக இருந்து வந்த ஆசிரியர் ஒருவருடைய பயிற்சி கிணங்கவே இவ்வாறான ஒரு போட்டியில் பங்கு பெற்ற அந்த மாணவன் வெற்றி அடைந்துள்ளார். அந்த வகையில் இவர்களுடைய பாடசாலை சமூகத்தினருக்கு பல தரப்பிலும் இருந்து இன்னும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாகவே சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கல்வித்துறையில் மட்டும்தான் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் அப்படி எண்ணுவதை விட அனைத்து துறைகளிலும் தங்களுடைய பிள்ளைகள் முன்னுதாரணமாகவும் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ண வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. கல்வித்துறை எவ்வளவிற்கு முக்கியமானதோ அதுபோன்று அவர்களுக்கு விளையாட்டுத்துறை வேண்டப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இன்று இலங்கையில் பிறந்து பல சாதனையாளர்கள் விளையாட்டுத்துறையில் வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகள் சென்று தங்களுடைய சாதனையை நிகழ்த்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த மாணவனுடைய எதிர்காலம் எங்கோ இருக்கின்ற வகையில் அந்த பாடசாலை மாணவனுக்கு பல தரப்பிலும் இருந்து ஓர் மக்கள் ஒன்று கூடி அந்த மாணவனை கௌரவித்து அவருக்காக பேனர் கட்டி அவருடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். தங்களுடைய சந்தோஷத்தையும் வெளிக்காட்டியுள்ளார்கள். ஆகவே இவ்வாறு எங்களுடைய நாட்டிலும் இருந்து பல சாதனையாளர்கள் வளர்வதற்கு முன்னுதாரணமாக இவ்வாறு குறிப்பிட்ட சில மாணவர்கள் இருக்கின்ற இடத்தில் பலரும் அவர்களுக்கான ஆதரவையும் வழங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.